எல்லாத்துக்கும் வணக்கம். ஆடி மாதம் முடிஞ்சு இன்னைக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் முடியல. இன்னைக்கு தான் கடைசி வெள்ளி. அப்போ நம்ம ஆடி மாதம் வந்து நிறைய பேர் ஆஃபர் போட்டுங்க. என்ன ஆஃபர் என்ன ஆஃபர்னு கேட்டீங்க. நம்ம இந்த வருஷம் வந்து ஆடி மாதத்துக்கு நம்ம ஆஃபர் எதுவும் போடல. என்னன்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியல் விலை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ மிஷின் விலை ஏற மாதிரி தான் நமக்கு இருக்குது. சரி, நம்ம ஏற்ற வேணாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இதில் கொண்டு போயிடும் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த டைம் வந்து ஆஃபர் எதுவும் போடலை. எடுத்தவங்க எல்லாத்துக்குமே நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு கிஃப்ட்டு கூட ஒன்றும் கொடுக்க முடியல. அதனால் வந்து யாரும் ஒன்றும் நினச்சிக்க வேணாங்க. இப்போ நம்ம என்ன அப்படின்னா, நூல் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும், எனக்கு நல்லா பண்ணணும், எனக்கு வந்து கையில் பிரிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம புதுசாக ஒரு இயந்திரத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபா. சரிங்களா? இப்போ வந்து நம்ம புதுசாக பண்ணிக்கிறோம். இதோட விலை வந்து 40,000 ரூபா. நம்ம இந்த மிஷின் வந்து 72,000 ரூபா. இது வந்து 40,000 ரூபா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சேம் வந்து நம்ம தளவு பிரித்து நம்ம வந்து விடுவோம். அதுக்காக அந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கிறோம். பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் வந்து மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து நூலை வந்து பிரித்து இதில் விட்டோம்னா, இதில் வந்து ஒரு தளவை பிரித்து நம்ம விட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நூல் வந்து இதில் உள்ளே போயிடும் ஓட்டணும்னா. நான் உங்களுக்கு எல்லாமே டெமோ காமிக்கிறேன். இது எப்படி ஓட்டணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ காமிக்கிறேன். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து 40 நாள் 40,000 ரூபா இந்த மிஷினு. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 நாளில் உங்களுக்கு வந்து மிஷின் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். புக்கிங்கெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல. சரிங்களா? வந்து டெமோ வந்து பாருங்கள். புக்கிங்கெலாம் நம்ம சார்ஜ் எதுவும் பண்ணுறதில்ல. நம்ம அட்ரஸ் மட்டும் அட்ரஸ் மட்டும் வாங்கி தான் புக் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து உங்களுக்கு கம்மி விலையில் எனக்கு கம்மி பட்ஜெட்டில் எனக்கு வேணும், குறைந்த விலையில் எனக்கு மிஷின் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மிஷின் உங்களுக்கு ஓகே. சரிங்களா? இந்த மிஷின் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும்னு நினைக்கிறேன். வீட்டில் வச்சு ரொம்ப வெயிட்டும் கிடையாது. இது கம்மியான வெயிட்டு, ஒரு 65 கிலோ தான் வரும் இந்த மிஷினோட வெயிட்டு. அந்த மிஷின் 110 கிலோ வரும். 72,000 மிஷின் 110 கிலோ வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் விலை மட்டும்தான் உங்களுக்கு 40,000 நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு மெட்டீரியல் சேம் எல்லாம் ஒரு இதுதான். 52 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து 82 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இந்த இதில் பிரிக்கிற நூல் வந்து நம்ம 2 ரூபா சேர்த்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இதில் 82 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து எல்லாம் ஒன்று தான், அதே மாதிரி தான். இன்னும் இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் சேல் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது தான். உங்களுக்கு மிஷின் காஸ்ட் கம்மியாக வரும். சரிங்களா? உங்களுக்கு அதுக்கு எதுக்கும் பார்க்கல ஒரு வந்து ஒரு 32,000 உங்களுக்கு மிஷின் காஸ்ட் கம்மி. இது 40,000, அது 72,000. உங்களுக்கு ஒரு 32,000 உங்களுக்கு வந்து கம்மியாகும். கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அருமையான பட்ஜெட்டில் நல்லா வடிவமைத்து பண்ணிக்கிறோம். சரி, நீங்கள் எப்படி ஓட்டுறது, என்ன பண்ணுறது, இது எப்படிங்கிறத எல்லாம் கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். எப்படியும் டெமோ காமிப்பாங்க, பாருங்கள். இது வந்து நார்மல் ஸ்பீடெல்லாம் வச்சோம்னா நூல் வந்து கட் ஆயிரும். நூல் இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா? நார்மல் ஸ்பீடு. ஃபுல் ஸ்பீடு வச்சா நூல் வந்து கட் ஆயிடும், குவாலிட்டி வராது. ஸ்பீடெல்லாம் வைக்கக்கூடாது, லிமிட்டான ஸ்பீடு தான். யார் ஓட்ட போறா? நீங்க தானே ஓட்ட போறீங்க. எப்படி ஓட்டுறோன்னு சொல்லிடுறேன். சொன்னீங்களா லோகு? நான் என்ன சொன்னேன், அந்த பல வளவளனுக்கிறது வந்து எடுத்து வேணுங்க அப்படின்னு சொன்னால. லைட்டு வேணா போட்டுக்கலாம், வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி விட்டா நூலா வரும். நீங்க பாத்துக்குங்க, வாங்க எல்லாம் பாத்துங்க எப்படின்னு. கொஞ்சம் தள்ளி நின்னுக்குங்க. சரிங்களா? இது வந்து நூலா போகுங்க. இதே வந்து மாத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி விடல, நார்மலா விடலாங்க. நூலா போகுதுங்களா? இது வந்து என்ன இப்படி திருப்பி விட்டோம்னா அரைச்சிரும், அதெல்லாம் வேஸ்டேஜ் ஆயிரும். தெரியுதா? டபுளா போடக்கூடாது, சிங்கிளா தான் விடணும். தம்பி லோகு அதுலயே கொஞ்சம் பெருசிடுங்க. அது வேணாங்க. சரிங்களா? இது வேணாங்க, அதை கொடுங்க பார்க்கலாம். எல்லா துணையும் போகுது. புரியல? எல்லாமே விடலாம்.
நார்மல். இது வந்து நம்ம எப்படி வேணா வரலாம். இது உங்களுக்கு துணிகள் இது வந்து எப்படி வேணா வரலாம். சரிங்களா? இதுதான் நூலா போயிடும். நம்ம மாற்றி விட்டு அரைச்சி போயிடும், அவ்வளோதான். அது துணி காட்ட தெரியுதுங்களா அது எப்படின்னு? அது இப்போ நம்மளை சுற்றி பார்த்தீங்களா அது? நீ அந்த துணி வந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. திருநீர் திருநீர் போட்டுக்கோணுங்க. திருநீர் போட்டால் ட்ரம்ல இருந்து ஒட்டாது, அப்படியே வெளியே போயிடும் உங்களுக்கு. அந்த துணி நான் உங்கள்கிட்ட காமிச்சல, ஒரு துணி எடுத்தீங்களே, இப்போ இது என்ன பண்ணது மட்டும் பாருங்க. இது ரிலீஸ் ஆகாது பாருங்க. இதில் இன்னொரு துணி எடுத்து வச்சுருந்தீங்களா? சரிங்களா? அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? போன வாரமே. அவ்வளோ அப்படி எடுத்து விட்டீங்கன்னா சரி. குறுக்கு மட்டும் ஓட்ட வேணாம், சரிங்களா? சிங்கிளாக ஓட்டுங்க. பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்படி ஓட்டலாம், ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஓட்டக்கூடாது, சரிங்களா? கேட்டுக்கங்க. நீ யார்கிட்ட சொன்னாலுமே அவங்களுக்கு அதே மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. இந்த 3 மிஷினு பிரமோத்தே வா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுக்கல, கையில் பிரித்து வச்சுருக்கீங்களா? காமிச்சிருங்க. இது வந்து புதுசாக அறிமுகப்படுத்திக்கிறேன், இன்னைக்கு தான் வந்திருக்குது. ஆமாம், இதுல வந்து வேஸ்டேஜே வராது. மூடி திறந்து போடுங்களோ. ஏன் மூடி திறந்து போடக்கூடாதா? இங்கே அடுத்து எடுங்க, எடுத்து வச்சிருப்பீங்க, அடுத்து எடுங்க. இது இருக்கு. ஓகே, இது போடும்போது இங்க வச்சுக்கோணும், கை பக்கத்துல வைக்க கூடாது, பக்கத்துல வைக்க கூடாது, இப்படி வச்சுக்கோணும் தூரமா. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப இவ்வளவு நேரமா? பிரிச்சு வைக்க சொன்னேன். இது கையில பிரிச்சுக்கோணும், கையில கொஞ்சம் பிரிச்சு தலை எடுத்துடணும். அது காமி. இதுங்க அப்படி கட் பண்ணக்கூடாது, இது இப்படித்தான் பிரிக்கணும். உங்களுக்கு இதுல வர்ற மாதிரி வந்து இதுல ஈஸியா வராது.
எங்களுக்கே புதுசு தானே. இதை போடுங்க. கையை கொண்டு போய் இதை துணி கீழே போடுங்க. இருங்க சுத்திருச்சு. அப்படியே பாட்டு அனுப்பிச்சிடுங்க மகேஷ். அவங்களுக்கு என்னென்னு பாட்டு மிஷினை வண்டியில் ஏற்றிட்டு பேலன்ஸ் என்னென்னு பாட்டு துணி ஏற்றி அனுப்பிச்சிட்டு நான் இது கணக்கு போடுங்க. எங்களுக்கு இது புதுசுங்க, அதனால அப்படித்தான் இருக்கும். உங்க ஓட்ட உங்களுக்கு பழகிக்கும். விரிச்சு வச்சு அது வாட்டு உள்ள போயிடும். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் 1% கூட வராது. இது பார்த்தீங்கன்னா கையில் பிரிச்ச ஃபீலிங்கே தான் வரும். 1% கூட வேஸ்டேஜ் வராது, அப்படியே வரும். நம்மளும் நார்மலாக வேஸ்டேஜ் வரதில்ல, இல்லை அந்த 1% கூட வேஸ்டேஜ் வராது. அதுக்கு இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணிக்கிற இந்த மிஷினை இன்னைக்கு தான் வந்திருக்கு, புக்கிங் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலைல வந்தவங்க அந்த 3 மிஷினும் எடுத்துட்டாங்க. இந்த மிஷின் 3 மிஷின் புக் பண்ணி போயிருக்காங்க. நீ பார்க்குற நீ வேறு ஏதாவது வீடியோ போடுறோம் உங்களுக்கு.